ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கொத்தமல்லி விதை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப வாசமாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தமல்லி விதை சட்னி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேங்க. தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை முடி தேங்காய் நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி தேங்காயோட அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேங்க. பாருங்கள், நீங்கள் எடுக்கிற தேங்காய்க்கு அளவுக்கு தகுந்த மாதிரி கொத்தமல்லி விதையோட அளவுகளையும் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 பூண்டு பல் எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய கோழி குண்டு அளவு சைஸ் தாங்க புளி எடுத்திருக்கேன். புளியோட அளவு இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1 கப். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல், ஒரு கோழி குண்டு சைஸு புளி, 4 பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் 2 பல்ஸ் விட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேணாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரசாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கடாய் எடுத்துக்கலாம், தாளித்து ஊற்றிடலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மிளகா வத்தல். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கவும் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க, ஒரு 2 கொதி கொதிக்கவும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நாம் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட மணக்க கொத்தமல்லி விதை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். சுட சுட இட்லி தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.